ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். டிசம்பர் 26 செவ்வாய்க்கிழமை, மார்கழி மாத பௌர்ணமி. அன்னைக்கு தினம் ஒரு டம்ளர் தண்ணீர் போதும். அதை உங்கள் முன்னாடி வச்சு இந்த விஷயத்த பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் சேரும், செல்வம் அதிகரிக்கும். அதாவது ஒரு கிளாஸ் தண்ணீரை உங்கள் முன்னாடி வச்சு நீங்கள் ஒரு மந்திரத்தை சொல்ல போகிறீங்க. எதிர்பாராத பண வரவுக்கும் வர வேண்டிய பணம் நம்மை நோக்கி வர்றதுக்கும் தடைப்பட்ட பணம் வராமல் சிக்கலில் இருந்தால் இந்த ரகசிய மந்திரத்தை நம்ம பயன்படுத்தலாம். அதுவும் குறிப்பாக பௌர்ணமி தினத்தன்னைக்கு இந்த ஒரு வழிபாடு முறை நம்ம பண்ண போகிறோம். 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணிக்கு பௌர்ணமி ஆரம்பிக்குது. மறுநாள் புதன்கிழமை காலையில் 6 மணி வரைக்கும் பௌர்ணமி இருக்குது. செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ராகு காலம், யமகண்டம், இந்த 2 நேரத்தை தவிர மற்ற எந்த நேரம் வேணாலும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு கண்ணாடி டம்ளர், கண்ணாடி கிளாஸ். சில்வர் கிளாஸ் எடுத்துக்க வேணாம், கண்ணாடி கிளாஸ் எடுக்கிறது தான் சிறப்பு. அதில் அந்த கிளாஸ் நிரம்புற அளவுக்கு குடிக்கிற தண்ணீர் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டோட பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு வீட்டுக்கு சாம்பிராணிலாம் போட்டுட்டு வீட்டோட மெயின் ஹால்லையோ இல்லை பூஜை அறையிலையோ உங்களுக்கு எங்கே சௌகரியமாக இருக்கோ அந்த இடத்துல வடக்கு நோக்கி உட்காருங்க. நீங்கள் வடக்கு நோக்கி உட்காரும்போது உங்களுக்கு முன்னாடி அந்த கிளாஸ் தண்ணீர் இருக்கணும். அந்த நேரத்தில் உங்கள் மனசில் குபேரரையும், பௌர்ணமி தினத்தில் முக்கியமான ஒரு விஷயம் சந்திரன், அதனால் சந்திர பகவானையும் மனசார் நினச்சிக்கோங்க. மனசார் நினச்சிக்கிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ, வீடு வாசல் இருக்கணும், கார் பங்களா வாங்கணும், பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், பொண்ணுக்கு நல்லா வரன் அமையணும், கணவருக்கு ஊதிய உயர்வு, நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், இது மாதிரி என்ன வேண்டுதல் இருந்தாலும் அதை முன் வச்சுட்டு இப்போ சொல்லக்கூடிய மந்திரத்தை 27 முறை சொல்லுங்கள். அது என்ன மந்திரம் அப்படின்னா, ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம். இந்த ஒரு வரி மந்திரத்தை அந்த கண்ணாடி கிளாஸ் முன்னாடி தண்ணி இருக்கு இல்லையா, அதை பார்த்துக்கிட்டே 27 முறை சொல்லுங்கள். 27 முறை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஒரு கிளாஸ் தண்ணீர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து மடமடன்னு குடிச்சிடுங்க. பொதுவாகவே தண்ணீருக்கு என்ன விதமான ஆற்றல் இருக்குதோ, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஆற்றல்களை இருக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. நம்ம வீட்டில் மஞ்சள் தண்ணீர் தெளிக்கிறோம் அப்படின்னா மஞ்சள் தண்ணீருக்கு நேர்மறையான ஆற்றலில் இருக்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால தான் சுபகாரியங்களுக்கு மஞ்சள் தண்ணீர் தெளிக்கிறோம். அப்படி எல்லாத்தையும் இருக்கக்கூடிய அந்த தண்ணீருக்கு நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் மூலயமா வரக்கூடிய நேர்மறையான சக்தியில் இருக்கக்கூடிய சக்தி இருக்கிறதால நம்ம 27 முறை சொன்ன அந்த மந்திரத்தோட சக்தியையும் அந்த தண்ணீர் ஈர்த்து வச்சுக்கும். அதை எடுத்து நீங்கள் குடிக்கலாம். இதை பௌர்ணமி தினத்தில் ராகு காலம், யமகண்டம், இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் உங்கள் வீட்டோட பூஜை அறையிலையோ இல்லை மற்ற இடங்களே உட்காந்து வடக்கு நோக்கி உட்காந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் குறைஞ்சது ஒரு 5 நிமிடம் தான் செலவு பண்ண போகிறீங்க. ஒரு டம்ளர் தண்ணீர். மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்னைக்கு இதை முயற்சி பண்ணி பாருங்கள். போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பண வரவு உங்களுக்கு ஏற்படும். கட்டுக்கட்டாக பணம் சேரும், செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். முயற்சி பண்ணி பார்த்தா நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.